ஹாய், திஸ் இஸ் கோயில்ராஜ் ஃப்ரம் Anwar டெவலப்பர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஃபங்ஷன், காட்லீட்ல ஃபங்ஷன்னா என்ன? அது எப்படி கிரியேட் பண்ணலாம்? என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு? அதோட பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவா ஃபங்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இல்ல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பிளாக் ஆஃப் கோட அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் படி பார்த்துட்டோம் அப்படின்னா, ஃபன்ங்கிற கீவேர்டு இது வந்து ஒரு கீவேர்டு. ஃபன்ங்கிற கீவேர்ட வச்சு தான் நம்ம ஃபங்ஷன டிக்ளேர் பண்ண முடியும் காட்லீட்ல. அத ஃபாலோ பண்ணி ஃபங்ஷனுடைய நேம் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் எதுனாலுமே குடுக்கலாம். பட் கேமல் கேஸஸா தான் இருக்கணும். அப்பர் கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் வித் ஸ்மால் லெட்டர். ஓகே. தென் வந்து வித் பாராமீட்டர், வித்தவுட் பாராமீட்டர்ங்கிற டைப்ஸ் இருக்கு. இப்ப எனக்கு இந்த ஃபங்ஷன் வந்து வித்தவுட் பாராமீட்டர்னா, நான் இந்த இடத்துல பாராமீட்டர் எதுவுமே மென்ஷன் பண்ணணும்ங்கிற நீட் இல்ல. அதே வித் பாராமீட்டர் அப்டின்னா, எனக்கு எத்தன பாராமீட்டர் குடுக்கணுமோ, ஸோ பாராமீட்டர் 1 எக்ஸாம்பிளுக்கு நான் அடிஷன் ஆஃப் 2 புரோகிராம் கீழ எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். இதுல எனக்கு 2 நம்பர் வேணும். ஏ, பின்னு சொல்லி. ஸோ ஏ வேரியபிள் நேம் போட்டாச்சு. ஸோ அதோட டைப் அது இன்டிஜரா, ஸ்ட்ரிங்கா அப்படிங்கிறதும் இங்க போட்டாச்சு. அதே மாரி பி அதுவும் இன்டிஜரா, ஸ்ட்ரிங்காங்கிற மாரி இந்த மாரி போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப் வந்து இப்ப எனக்கு வந்து நாங்க வந்து நோ ரிட்டர்ன் டைப் வச்சு வச்சிருக்கேன். கரெக்ட்டா? நோ ரிட்டர்ன் டைப்ப நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, யூனிட்ங்கிறது மாதிரி ஒண்ணு போடணும். ஸோ, எனக்கு இதுல ஒரு டேட்டா, ஒரு இன்டிஜரோ, ஒரு ஸ்ட்ரிங்கோ, ஒரு ஃப்ளோட்டோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்டின்னா, அந்த இடத்துல வந்து நீங்க இன்ட் அப்டிங்கிறது மென்ஷன் பண்ணலாம். இன்டிஜர் இப்ப ஏயும், பியும் ஆட் பண்ணி எனக்கு ஒரு இன்டிஜர் அவுட்புட் தான் வரும். ஸோ, நான் இதுல இன்ட்ன்னு போட்டேன்னா, எனக்கு ஒரு இன்டிஜர் அவுட்புட்ட எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்டின்னு சொல்றேன். சப்போஸ் இல்ல எனக்கு இதுல எதுவுமே ரிட்டர்ன்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். சும்மா ஜஸ்ட் எனக்கு அதுக்குள்ள பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டு அப்டின்னா, நம்ம இந்த இடத்துல வந்து யூனிட்ன்னு போடணும். யூனிட்ன்னு போட்டாலும் ஒண்ணு தான், போடாம விட்டாலும் ஒண்ணு தான். அது வந்து காட்லின் கன்சிடர் பண்ணிக்கிடும். இது ஒரு நோ ரிட்டர்ன் டைப் ஃபங்ஷன் அப்டின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதோட யூசஸ் என்ன? ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கான பர்ப்பஸ் என்ன? அப்படிங்கிறத இதில பார்க்க போறோம். ஒரு 2 ஸ்க்ரீனோடைய சாம்பிள் போட்டிருக்கேன். லாகின் ஸ்க்ரீன் இருக்கு, ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன் இருக்கு. இப்போ நான் சும்மா ஒரே ஒரு மெத்தட் மட்டும் கிரியேட் பண்றேன். லாகின் ஸ்க்ரீன் சும்மா ஃபன் லாகின் ஸ்க்ரீன் கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி, கர்லி பிரேஸ் குளோஸ் பண்றேன். சாரி இது மறந்துட்டேன்ல. கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றது வந்து, இன்சைட் த கர்லி பிரேஸ்க்குள்ள இருக்கிற எல்லாமே ஃபங்ஷனுடைய பாடி. ஓகேவா? அந்த பாயிண்ட் விட்டுட்டேன். ம். ஸோ லாகின் ஸ்க்ரீன்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள போயிட்டு நானு கனெக்ட் டூ டிபி, டிபி ரிலேட்டடான கோட்ஸ். அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்ணி யூசர் கிட்ட இருந்து இன்புட்ட கெட் பண்ற கோடு, அதுக்கப்புறம் வேலிடேஷன் கோடு, அதுக்கப்புறம் அது என்ன வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா கிடைக்க போற அவுட்புட்ட பேஸ் பண்ணி அது நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் ரீடைரக்ட் ஆகணுமா? இல்ல எரர் காட்டணுமா? அந்த மாதிரி. எல்லா கோடையும் ஒரு சிங்கிள் ஃபங்ஷனுக்குள்ள போடுறேன். ஓகேவா? சேம் அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஸ்க்ரீன்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணி, அதுக்குள்ளயுமே அதே மாதிரியே எல்லா ஃபங்ஷனையும் எல்லா ஃபங்ஷனா எல்லா லாஜிக்குமே ஒரு சிங்கிள் ஃபங்ஷனுக்குள்ள போடுறேன் அப்படின்னா, எனக்கு இப்ப நீங்க போட்டுருவீங்க. நாளைக்கு உங்க கோடயே இன்னொருத்தவங்க வந்து பார்க்க வராங்க. சப்போஸ் நீங்க வேற கம்பெனி போயிட்டீங்க. இப்பவும் வந்து உங்க கூட இன்னொருத்தவங்க ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு பார்த்தாலுமே அது புரியாது. ரொம்ப காம்ப்ளக்ஸா இருக்கும். கனெக்ஷன் அது இதுன்னு என்னென்ன பண்ணியிருக்கோம்? எதுக்கு பண்ணியிருக்காங்க? ஏன் இவ்ளோ காம்ப்ளக்ஸ்? அவங்களுக்கு பார்த்தா அண்டர்ஸ்டாண்டபிளாவும் இருக்காது. ரீடபிளா இருக்காது. இந்த மாதிரி நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதுக்காக தான் என்னன்னா, இப்போ கனெக்ட் டூ டிபிங்கிறது இதுல இன்னொன்னு என்னன்னா, டூப்ளிகேட் கோடும் வர்றதுக்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா, லாகின் ஸ்க்ரீனா இருக்கட்டும், ரிஜிஸ்டர் ஸ்க்ரீனா இருக்கட்டும், என்ன இருக்க போது? கண்டிப்பா டிபி கனெக்ஷன் ஒண்ணு இருக்க போது. ஏன்னா, நம்ம யூசர் ஸ்டோர் பண்ண போறதும் டேட்டாபேஸ்ல தான். யூசர் டேட்டாவ எடுத்துட்டு வர போறதும் டேட்டாபேஸ்ல தான். அப்படிங்கும்போது 2க்கும் காமனா இருக்கிறது என்ன அப்படின்னா, டேட்டாபேஸ் கோடு. அப்படிங்கும்போது இது 2யுமே எடுத்து திருப்பி தனியா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, கோடு டூப்ளிகேஷன் வந்து அவாய்ட் பண்ணலாம் 1. ஸோ யூசருக்கும் பார்க்கறதுக்கு அதாவது நெக்ஸ்ட் வர டெவலப்பருக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே இது இந்த பிளாக் ஆஃப் ஃபங்ஷன் வந்து டிபி கனெக்ஷன பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பிளாக் ஆஃப் ஃபங்ஷன் வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த பிளாக் ஆஃப் வந்து சும்மா யூசரோட இன்புட்ட நம்ம இன்புட்டா பாஸ் பண்ணோம் அப்டின்னா, அது வேலிடான யூசரா, இன்வாலிடான யூசரான்றது ரிட்டர்ன் பண்ணுது. இப்படி செப்பரேட் மெத்தடா நம்ம போட்டோம் அப்டின்னா, பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். ரீடபிளா இருக்கும். நாளைக்கு ஒரு இஷ்யூ வந்தா கூட நம்மளால அத வந்து ஃபைண்ட் பண்றதுக்கும் ரொம்ப எக்ஸாக்ட்டா அது எந்த லைன்ல வருது, என்ன இஷ்யூ வருதுங்கிறத ஃபைண்ட் பண்ணவும் முடியும். ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம டிஃபரெண்ட் ஃபங்ஷனா கிரியேட் பண்றோம். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து நம்ம தியரி வைஸ் வந்து என்னென்ன ஃபங்ஷன்னா என்ன, ஃபங்ஷனோட சின்டாக்ஸ் என்ன, அது எதுக்காக கிரியேட் பண்றோம்னு பார்த்துட்டோம். இப்ப இந்த 3 எக்ஸாம்பிளையும் கோடிங்ல ரியல் டைம்ல எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப். இதுல வித் ரிட்டர்ன் டைப், வித்தவுட் ரிட்டர்ன் டைப்ன்னு 2 டைப் இருக்கு. வித்தவுட் ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னா, இப்ப எனக்கு ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு டிபி கனெக்ஷன் நடந்தா மட்டும் போதும். எனக்கு அது கனெக்ட் ஆயிட்டா இல்லையாங்கிறது ஒரு கால் பேக் வேண்டாம். அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வித்தவுட் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ஃபங்ஷன் கால் ஆகுதுப்பா, எக்ஸிக்யூட் ஆகட்டும். ஆனா அது எக்ஸிக்யூட் ஆயிருச்சா இல்லையா? கனெக்ட் ஆயிருச்சா இல்லையான்னு எனக்கு எந்த ஒரு கால் பேக்கும் வேண்டாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி வித்தவுட் ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணலாம். வித் ரிட்டர்ன் டைப் எப்ப யூஸ் பண்ணணும்னா, இப்ப எனக்கு ஆ ஒரு யூசர் வேலிடேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் அந்த மெத்தடுக்குள்ள பாஸ் பண்றீங்க.
அது பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது எக்ஸிக்யூட் பண்ணி டிபில செக் பண்ணிட்டு, அது வேலிடான இன்வாலிடான யூசராங்கிறது ஒரு டேட்டா, ஒரு அவுட்புட் இருக்கும். அத உங்களுக்கு இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணணும். அத வச்சு அது ரிட்டர்ன் பண்ணது ட்ரூவா இருந்துச்சுன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்க்கு ரீடைரக்ட் பண்றது. ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எரர் ஸ்க்ரீன் காட்டுறது. இந்த மாதிரி வர்ற ரிசல்ட்ட வச்சு வேற எதுவும் ஃபங்ஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க. இந்த மாரி சினரியோக்கு வந்து நீங்க ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் வித்தவுட் ரிட்டர்ன் டைப் பார்க்கலாம். அது எப்படி கிரியேட் பண்ணா, ஃபன்ங்கிற கீவேர்ட் வச்சு ஒரு மெத்தட் நேம் அத ஃபாலோ பண்ணி. ஸோ அடிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அடிஷன். அடிஷனால என்ன ஒரு 2 இன்புட் வேணும். ஸோ நான் ஏ அது ஒரு இன்ட் டைப்பு, பி அது ஒரு இன்ட் டைப் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ரிட்டர்ன் பண்ண போறது இல்ல. நோ ரிட்டர்ன் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் எங்க போறோம் அப்படின்னா, சும்மா பிரிண்ட் பண்ற ஒரு வேர் வேர் வேணாம் வேல் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அதுக்கப்புறம் பிரிண்டல்லன் அதில் போயிட்டு சும்மா அவுட்புட் சியை மட்டும் பிரிண்ட் பண்றேன். ஸோ இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த அடிஷன் மெத்தட போயிட்டு இன்சைட் த மெயின் மெத்தடுக்குள்ள கால் பண்ணணும். ஏன்னா மெயின் மெத்தட் தான் இனிஷியலாவே கால் ஆகும். ஸோ 2 இன்புட் கொடுக்கணுமா, ஸோ நான் 10,20ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்ப ரன் பண்றேன். அவுட்புட் வந்து 13 சொல்லி வந்துருச்சு. இது வந்து வித்தவுட் ரிட்டர்ன் டைப். எனக்கு எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. நான் குடுத்துருக்க 2 இன்புட்ட அத ஆட் பண்ணி அது பிரிண்ட் பண்ணிக்கிறது. இந்த மெத்தடுக்குள்ளேயே தான் இந்த வேல்யூஸ் இருக்குமே தவிர, அது ரிட்டர்ன் வராது. இது வந்து ரிட்டர்ன் டைப் கிடையாது. 2வது பார்க்க போறது என்னன்னா, ஃபங்ஷன் வித் ரிட்டர்ன் வேல்யூஸா ரிட்டர்ன் டைப். ஓகேவா? ஓகே. சேம். ஃபன்ங்கிற கீவேர்ட் வச்சு இப்போ நான் கெட் டோட்டல் அப்படின்னு ஒரு வேல்யூவ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். கெட் டோட்டல். அதுக்கும் வந்து ஒரு 2 இன்புட் குடுத்துக்கிட்டேன். ம். நம்பர் 1 அது ஒரு இன்டிஜர் டைப்பு. நம்பர் 2 அதுவும் ஒரு இன்டிஜர் டைப்பு. ஸோ ரிட்டர்ன் பண்ண போறது எனக்கு ஒரு இன்டிஜர் டைப்பா வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். இப்ப என்ன ஆகும்னா, நான் 2 இன்புட் குடுத்துருக்கேன். அத ஆட் பண்ணி டோட்டல் கெட் பண்ணி, அந்த டோட்டல்ங்கிறதும் இன்டிஜர் வேல்யூவா தான் இருக்க போகுது. அதான் நான் இதுல இன்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அத ரிட்டர்ன் பண்ண போறேன். இப்ப என்னன்னா, ரிட்டர்ன் டைப்ப நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா, கம்பல்சரி ரிட்டர்ன்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லன்னா இப்படிதான் மிஸ்ஸிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்னு சொல்லி எரர் வரும். ஸோ ரிட்டர்ன்ங்கிறது கம்பல்சரி இருக்கணும். குடுத்துட்டு, இதுல நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போறேன்னா, நம்பர் 1 பிளஸ் நம்பர் 2. இந்த நம்பர் 1யும் நம்பர் 2வையும் ஆட் பண்ணி, அத எனக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லி வச்சிருக்கேன் கோடிங்ல. ஸோ அது இங்க ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு வந்து நான் இப்போ 20, 30 அப்படின்ட்டு 2 இன்புட் குடுக்கேன். இப்ப நான் ரன் பண்ணா, எனக்கு ரன் ஆகும் எரர் இல்லாம. பட் அவுட்புட் வராது. வந்த அவுட்புட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தடோட அவுட்புட் தான் வந்திருக்கு. செகண்டுக்கான அவுட்புட் வரல. ஏன் அப்படின்னா, இது ஒரு ரிட்டர்ன் டைப். நான் உள்ள எதுவும் பிரிண்ட் பண்ணல. நான் 2 இன்புட் பாஸ் பண்ணிட்டேன்னா, அது எனக்கு சிம்பிளா அது என்ன பண்ணும்னா, ரிட்டர்ன் பண்ணும். எங்க ரிட்டர்ன் பண்ணும்னா, அந்த மெத்தட நம்ம எங்கெல்லாம் கால் பண்ணியிருக்கோமோ, இந்த இடத்துக்கு அது அவுட்புட் அத ஆட் பண்ண அவுட்புட் வந்து இப்போ 50யா? ஸோ 50ன்னு சொல்லி வந்திருக்குமே தவிர, நம்ம அது எதுவுமே யூஸ் பண்ணலையா, பிரிண்ட் பண்ணல, எதுவும் ஸ்டோர் பண்ணல, எதுவும் பண்ணல. இப்ப நான் என்ன பண்றேன்னா, வேல் டோட்டல் இஸ் ஈக்குவல் டூ இந்த ஃபங்ஷன் இப்படி குடுத்துருக்கேன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த மெத்தட் இந்த லைன்ல கால் ஆகும்போது, இது இங்க போய் எக்ஸிட் ஆயி ஒரு அவுட்புட்ட இந்த இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும் 15 சொல்லி, அது போய் டோட்டல்ல ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இப்ப டோட்டல்ல அந்த 15ங்கிற வேல்யூ இருக்கும். நான் அத எடுத்துட்டு போய் பிரிண்ட் சும்மா டோட்டல் டோட்டல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இத நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இல்ல இதுவும் அவுட்புட்டா எக்ஸிட் ஆயிட்டு இருக்கும். இப்ப ரன் பண்றேன். இப்ப எனக்கு அவுட்புட் வரும் 15 சொல்லி. வந்துருச்சா? இது வந்து வித் ரிட்டர்ன் டைப். நம்ம இத வச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன இத நெக்ஸ்ட் வீடியோல வேணா எலாபரேட்டா பார்க்கலாம். எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு. 3வது டைப் என்ன அப்படின்னா, சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபங்ஷன். இது நம்ம என்ன மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிம்பிள் லாஜிக் ஒரு சிம்பிளா ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இல்ல இது வந்து கிரேட்டர் தான லெஸ் தான அந்த மாதிரி சினாரியோஸ் எக்ஸாம்பிளுக்கு இங்க பார்க்கலாம். ம் கெட் ரிசல்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஃபன் கெட் ரிசல்ட் இதுக்குள்ள ஒரு மார்க்க நான் பாஸ் பண்றேன். இன்டிஜர் டைப்ல. அது என்ன பண்ணணும்னா, எனக்கு ஸ்ட்ரிங்ல ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படி நான் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு மார்க் 50, 50க்கு அபோவ் இருந்தா பாஸ். லெஸ் தென் 50 இருந்துச்சுன்னா ஃபெயில் அப்படின்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால ரிட்டர்ன் பண்ண போற டைப் ஸ்ட்ரிங்ங்கிறதுனால நான் ஸ்ட்ரிங்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவல் டு இஃப் இஃப் மார்க்
கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 அப்படி இருந்துச்சு அப்படின்னா பாஸ். எல்ஸ் ஃபெயில். ஏன் இந்த எரர் வந்துட்டு இருக்குன்னா, இங்க வந்து எப்பவுமே ரிட்டர்ன் டைப் கொடுக்க முன்னாடி கோலன் போடணும். சின்டாக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. இங்க கெட் ரிசல்ட்ன்னு போட்டேன். என்ன டைப் பண்ணி மார்க்ன்னு ஒன்று பாஸ் பண்ண போறேன். ஸ்ட்ரிங்ல ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இஃப் மார்க் வந்து கிரேட்டர் தென் 50 அந்த பாஸ், லெஸ் தென் 50 அந்த ஃபெயில். இதுதான். இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிங்கிள் லைன்ல முடிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனா ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பெஸ்ட் அப்ரோச் கிடையாது. பண்ணவும் முடியாது. அந்த மாதிரி சினாரியோஸ்ல வந்து நீங்க மேல உள்ள 2 டைப்ல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப இத ரன் பண்றேன். மார்க்கா ஒரு 51 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு அது ஸ்டோர் பண்ணிக்கிட்டுறேன். இதையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ரன் ஆக தேவையில்லை. ஓகே. இப்ப ரன் பண்றேன். ஓகே. எனக்கு வந்து 55 அப்படின்னு நான் சாரி 51ன்னு போட்டதுனால பாஸ்ன்னு வந்துருச்சு. இத நான் 50க்கு லெஸ் தான போட்டேன். எனக்கு ஃபெயில் நடக்கும். இந்த மாதிரி சிம்பிள் கண்டிஷனுக்கு வந்து நீங்க இந்த சிங்கிள் எக்ஸ்பிரஷன் ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம்.